நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஓனை செய்த நன்மைகளுக்காக உபகாரத்திற்காக எனது செலுத்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த உபகாரங்கள், நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்ளும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. உம்முடைய உபகாரம் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை விரிவாய் திறந்தால் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் நம்ம சொல்ல தேவையில்லை, கர்த்தர் நமக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவர் நன்மை செய்திருக்கிறார். நன்மைகளை நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனாய் நம்மை நடத்தியிருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. 1000 நாமங்கள் போதாது என்று பக்தன் பாடுகிறான். உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு 1000 நாமம் இருந்தாலும் பத்தாது ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், அவ்வளவு உபகாரங்களை செலுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர்
செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக, நீ செய்த உபகாரத்தை நினைத்தவர்களாக, உம்முடைய நன்மையான கிருபைகள் மறக்காமல் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆரம்ப ஜெபத்தில் நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ளத்தோடு ஹalleluya hallelujah 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 hallelujah. ஒரு உடன்படிக்கை செய்து hallelujah எங்களை அற்புதமாய் நடத்துகிறது. இந்த வார்த்தை உடன்படிக்கை செய்திருக்கிற ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே உம் கிருபையை விட்டு விலகாமல் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை விட்டு விலகாமலும் இருக்கிறது. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபையை அளித்திருக்கிறீர். Thank you Lord. நன்றி நன்றி. வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மாலய கூடி வந்தோம். துதி வழிகள் செலுத்திய நாங்கள் போற்றோம். நன்றி வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மாலய கூடி வந்தோம். துதி வழிகள் செலுத்திய நாங்கள். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ், நாங்கள் பாடுவது ஆண்டவரை துதிப்பதல்ல, நீர் எனக்கு செஞ்ச நன்மைக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றியோடு பாடி துதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும். ஆரம்பம் முதல் முடிவரை பிரச்சனையை நடத்தட்டும். வருகிற ஊழியர்களை மறைத்து எங்களோடு ஈடுபடட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ பாடணும் என்பதற்காக அல்ல, நன்றி உள்ளத்தோடு உயர்த்தணும், நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்கணும். ஆண்டவரே, யார் பாடுறார்கள் இல்லையோ நாங்கள் பார்ப்பதற்காக அல்ல, நாங்கள் நீர் எங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து துதிக்க வந்திருக்கிறோம். எங்களை துதி ஆராதனையில் எங்களோடு ஈடுபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் காலையில சோத்திரம். ஆண்டவர் பல நேரங்கள் அந்த காலை நேரத்துல தான் ரொம்ப அதிகமா மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அதிகாலையில் நீ தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா. இயேசு அதிகாலையில இருட்டோட எழுப்பி என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணினார். வெளிப்பாடுகளை கற்றுக்கிறார் பிதாவிடத்துல. அல்லேலூயா. ஆமா பாருங்க, இந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல உலாவினார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல உலாவின ஆவியானவர் தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவ வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாடலாமா? அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளைக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புது கிருபை புது வேலை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை
வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் என் கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி. தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை, ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய கிருபைகளை, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வேண்டிய கிருபைகளை அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபையால் நம்மை நடத்துகிறவர். ஆமாங்க, சவால்களை சந்திக்கும்படி, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி, ஹalleluya, இந்த உறவுகள் சீர் பொருந்தும்படிக்கு இன்றைக்கு நமக்கு வேண்டிய தேவ கிருபை, ஒவ்வொருவருக்கு வேண்டிய தேவ கிருபை. ஹalleluya, ஒரு கிருபை தாரும் தேவா, சொல்லி பாருங்க, ஒரு வேதனை தாரும் தேவா, ஒரு கிருபை, ஒரு வேதனை தாரும் தேவா, பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேதனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள். ஆமாண்டவரே, இந்த உலகத்துல நாங்க வாழணும்னா உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க எந்த காரியத்துல ஜெயமெடுக்க வேண்டும் என்றாலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாம எங்களால ஓட முடியாது. உங்களுடைய கிருபை இல்லாம ஆண்டவரே, நிமிடந்தோறும் கூட ஆண்டவரே, எங்களால சோத்திரம் சரியாய் நடக்க முடியாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும். எங்களை உயர்த்துகிறவருடைய கிருபை எங்களுக்கு வேணும். எங்களை போஷிக்கிறவருடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் நம்முடைய கிருபைகளினால நம்மை நிரப்பும்படி, நம்முடைய கிருபைகளினால நம்மை நடத்தும்படிக்கு நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டிய தேவ கிருபை, எனக்கு வேண்டிய தேவ பலன், எனக்கு வேண்டிய தேவ அபிஷேகம் ஆண்டவரே, இன்னும் 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 இன்னுமா எங்களை நிரப்பும் ஆண்டவரே, இன்னுமா எங்களை நிரப்பும். இன்னும் நீ கிருபையால நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த கிருபை போதாது. எங்களுக்கு இந்த ஆண்டவரே பலன் போதாது. எங்களுக்கு இந்த ஆண்டவரே நடத்துதல் போதாது. ஆண்டவரே, இன்னுமோடு இணைய, இன்னுமோடு நடக்க புதிய கிருபை இந்த நாளுக்குள்ள ஊற்றுவீராக. ஒரு கிருபை தாரும் தேவா,
ஹalleluya. கர்த்தர் ஒரு பெரிய கானான் தேசத்தை கானான் தேசத்தை அவருக்கு வாக்கு பண்ணினார். ஆமாங்க பேதுரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிமித்தமாய் நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது அவன் வலைகள் கிழியத்தக்க மீன்களை அவன் பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இனி உன் சிரசின் மேல் தங்கும், சிரசின் மேல் தங்கும். ஹalleluya. அப்படியே எழும்பி நின்று ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. ஷகரதரபலபோடி வாயிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya. நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நம்மேல உண்டுங்க, நம்மேல உண்டு. ஓ ஹalleluya. அவருடைய பிரசன்னம் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போகும், உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை அற்பமா நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை உயர்த்த கர்த்தரால கூடும். ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வான். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வான். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஆமா ஆண்டவரே, ஒரு தாகத்தோடு கேட்கிறத நீங்க பார்க்கிறீங்க. ஆண்டவரே ஜனங்களுடைய தேவையை அறிந்தவராய் நன்மை செய்ய நீர் சுற்றி தெரிந்தீரப்பா. வியாதியோட இருந்தாங்க சில பேர் ஆண்டவரே, மரண படுக்கையில கிடந்தாங்க ஆண்டவரே. சிலர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே தவித்தார்கள். ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து நன்மை செய்கிறவராய் அந்த ஜனங்களை தேடி போனீங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு சபையில வந்திருக்கிற அந்த ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க பாக்குறீங்கப்பா. தாகத்தோடு நோக்கி கூப்பிடுகிறத நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறத நீங்க பாக்குறீங்க. ஆமா ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஜனம், உண்மை நம்பி இருக்கிற ஜனம், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஜனம் ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் என்று கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க. உங்களுடைய குரலை, உங்களுடைய ஏக்கத்தை, உங்களுடைய தாகத்தை உண்மையாய் அறிந்திருக்கிறவர் இயேசு மாத்திரம்தாங்க. இயேசு மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நீங்க கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை அவர் கேட்க வந்திருக்கிறார். உங்க நடுவுல அவர் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படி உங்க நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya. என்னை சிறையிருப்பிலிருந்து திருப்பும் ஆண்டவரே. என் கண்ணீரின் படுக்கையை மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. என் வியாதிகள், என் சரீரத்துல பொல்லாத வியாதிகள் ஆட்கொள்ள விடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்யப்பா ஆண்டவரே. நான் விரும்புகிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்கிற தேவன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பல சகரதரபலபலபோ பலபலபலி ஜோமனுங்க. சில நிமிடங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்க ஜோமனுங்க. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கட்டுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹalleluya. நீங்க சோத்திரம் பிரமிக்கத்தக்க காரியமாய் அற்புதங்களை செய்கிற தேவன்.
தெய்வம் கேட்கட்டும், இயேசு கேட்கட்டுங்க, இயேசு கேட்கட்டும், இயேசு கேட்கட்டும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை காற்றேறி கொள்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை காற்றேறி கொள்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். சொல்லுங்க, எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனார், எங்கள் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனார், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வழியில் நடப்பேன்னு சொல்ல முடியும். உங்களுடைய வார்த்தையை நான் கைகொடுவேன் என்று சொல்ல முடியும். கண்களை மூடி உங்க வழியில் நடப்பேன் ஐயா, உங்களுடைய வழியில் நடப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்திற்கு நான் கைகொடுவேன் ஆண்டவரே. தானாய் ஆசீர்வாதம் வந்து விடாதம்மா, தானாய் ஆசீர்வாதம் வந்து விடாது. ஆடி பண்ணு, அப்படி வசனத்தை கைகொள்ள வேண்டும், அப்படி வசனத்தை கைகொள்ள வேண்டும், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் மேற்படி அல்ல, அப்படி வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவர், அப்படி வசனத்தை நான் கைகொள்வேன் ஆண்டவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வந்து சேரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மை அவருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஓ, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் இருந்தாலும், என்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில் பிரயாணம் பண்ணினாலும் எங்களோடு கூட வந்து எங்களை நடத்துகிறீர். எங்களோடு கூட வந்து எங்களை நடத்துகிறீர். எங்களால் முடியாதுன்னு சொன்ன நேரத்துல உங்க தோள் மேல் வச்சு எங்களை சுமந்து நடத்துறீங்கப்பா. ஒரு பக்தன் இப்படியாய் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது, நான் பாடி துதிக்கும் பொழுது, பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, நான் சந்தோஷமா என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியா என் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கும் பொழுது, நல்ல சந்தோஷமாய் பாடி துதிக்கும் பொழுது, அந்த பீச் பக்கத்துல நான் ஒண்டியா நடந்து போயிருக்கிற வேளையில என்னோடு கூட ஒரு பாதம், அந்த தாரை மட்டும் என் கூட வந்துகிட்டே இருந்தது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டானா, ஆண்டவர் என் கூடயே வந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை நான் பார்க்க முடியல, ஆனாலும் உங்களுடைய அந்த கால் தரை நான் பார்க்கிறேன். என்னுடைய கால் தரை பக்கத்திலேயே உங்க கால் தரை என் கூடயே நடந்து வருதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டானா. ஆண்டவருக்கு நன்றி சொன்னானா. ஒரு நாள் சில துக்கமான சூழ்நிலை, ஒரு பெரிய இழப்பின் மத்தியில மீண்டும் அந்த பீச் பக்கத்துல பாடி ஆண்டவர் சமூகத்துல
பாடக்கூட பலன் இல்லாதபடிக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல, ஆண்டவர் எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கால் தரை பார்த்தானா, இப்போ ஆண்டவன் கூட வருவாரான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு கால் தரை அவன் பின்னாடி வரவே இல்லை. இவனுடைய கால் தரை மட்டும், 2 கால் தரை மட்டும் தெரிந்து கொண்டிருந்ததா. அப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களப்பா, இந்த கஷ்டமான நேரத்துல என்னை கைவிட்டுட்டீங்களே, இந்த துன்பமான நேரத்துல என்னை கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரே, நான் ஒண்டியான போக விட்டுட்டீங்களே, எப்படியா அப்படி இழப்பு, எவ்வளவு நஷ்டத்தின் மதியில் நிற்கிறேன், என்னை விட்டுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கதறுகிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை காதுகளில் கேட்டுதான், மகனே அந்த கால் தரையை நீ உத்து பார், அது ஒண்ணுதான் யாருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் தரையை உற்று பார்த்தானா, அவருடைய கால் தரை ரொம்ப சின்னது, ஆனா உன்னோடு கூட அந்த கால் தரை பார்த்தா பெரிய ஒரு கால் வைத்து நடந்து வருவது போல அந்த கால் தரை இருந்ததா. அப்போது ஆண்டவர் சொன்னாரா, இந்த நெருக்கமான சூழ்நிலையில, உன்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில, இந்த வேதனையான சூழ்நிலையில, இந்த இழப்பின் மத்தியில் நீ போய்கிட்டு இருக்கிற, உன்னால் நடக்க கூட முடியல, நான் உன்னை என் தோளில் வைத்து நான் உன்னை நடந்து போகிறேன். உன்னை நடக்க முடியாத சூழ்நிலை அறிந்து நான் என் தோளில் வைத்து உன்னை சுமந்து கொண்டு போகிறேன். நீ நடக்கல மகனே, நான் உன்னை தோளில் தூக்கிட்டு போறேன். அன்பான தேவ ஜனமே, நீ கஷ்டப்படும் பொழுது, நீ நெருக்கப்படும் பொழுது, இழப்பின் மத்தியில் இருக்கும் பொழுது, துன்பப்படும் பொழுது, நீங்கள் நானும் நடந்து போகலாமா? கர்த்தர் தோளில் வைத்து நம்மை சுமந்து போகிறார். அதை உபாகம் 1:32 வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் பிள்ளை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல இந்நாள் வரை சுமந்து வந்ததை கண்டீர்களே. தேவ ஜனமே, இந்த 2025 கடைசி நாம் வந்திருக்கிறோம். அவர் தோளில் மேல் அமர வைத்து நம்மை கூட்டி வந்திருக்கிறார். இந்த நெருக்கமுள்ள பாதையிலே அவர் சுமந்து வந்திருக்கிறார். நல்ல கரலை தட்டி, நீர் என்னை சுமந்து வருகிறீர் ஆண்டவரே, என்னால நடக்க முடியல, நீர் என்னை சுமந்து வருகிறீர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் தாங்கிக் கொள்ளுங்க, நடக்க முடியல டாடி. எத்தனை பேர் நடக்க முடியல? அவங்க சொல்லுங்க, அவர் தோளில் சுமந்து கொள்வார். சொல்லுங்க, நடக்க முடியல டாடி. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், தாங்கிக் கொள்ளுங்க, அவர் தோளில் சுமந்து கொள்வாரம்மா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் பொற்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் பொற்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, நடக்க முடியல டாடி, தாங்கிக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. முடியாத சூழ்நிலையில, இது என்னால முடியாத ஆண்டவரே, இது நான் வெளிவர முடியாது என்று சொல்லி கலங்குகிற நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்னால் நடக்க முடியலன்னு சொல்லுவோமானா, அவர் தோளில் சுமந்து நம்மை நடக்கிறார். என்னால் இது முடியல ஆண்டவரே, இதை செய்ய முடியல ஆண்டவரே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, அவர் உங்களுக்கு துணை செய்வார், அவர்களுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா.
என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்கள, என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மழைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரோ. மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க, என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார், உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய இயலாமையில, நம்மளால் முடியாத நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சகாயமாய் வருவார். உங்களுக்கு திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட விடாதவர். அம்மா, எனக்கு ரொம்ப சோதனை, ரொம்ப கவலை, ரொம்ப நெருக்கணும் ஓடிட்டு இருக்கலாம். உன் இயலாமையில கர்த்தர் உனக்காக செயல்படுவார். அவர் உனக்காக செயல்படுவார். வேதம் சொல்லுங்க, உனக்காக அவர் செயல்படுவார். உனக்காக அவர் எழுந்திருவார். சத்துருக்களை சிதறடிக்கும்படியா உனக்காக அவர் எழுந்திருவார். உன் வியாதியை சுகமாக்க அவர் எழுந்திருவார். உன் நஷ்டங்களை லாபமாக்க அவர் எழுந்திருவார். உன் துக்கத்தை சந்தோஷமாக்க அவர் எழுந்திருவார். எல்லா கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே சொல்லுங்க, உம்மையே ஆராதிக்கும் தேவச்சனமே, உம்மையே ஆராதிப்பேன். தாயும் கருவின் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க, தாயின் கருவின் போல் நீங்க பாடுகளை ஆண்டவரை அழைத்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன் தாயின் கருவினை அழைத்தவர் நீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் என்னை அழைத்தவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இயேசுவே உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உடைய கரங்களை உயர்த்தி உங்களை பெயர் சொல்லி அழைத்ததை நீ விசுவசிப்பீங்களா? என் அம்மா வயிற்றிலே உயிர் வாங்கும் முன்னரே நீ என்னை அழைச்சிருக்கிறீங்கப்பா, என்னை கடைசி வரை நடத்துவீங்கன்னு சொல்லுகிறது. சிறுத்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லா கரங்களையும் உயர்த்தி நான் உமக்காக வாழுவேன்னு சொல்லுங்க. உங்களை அழைத்தது ஏதோ உங்களுக்காக நீ வாழ அல்ல, உமக்காக வாழுவேன்னு சொல்லுங்க. ஏசாமி, உங்களுக்காக வாழ நீ என்னை அழைச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை என்னை விளைக்கரையுமாய் கொடுத்து வாங்கி கொண்டாரம்மா. நமக்காக வாழல் அல்ல, நம்ம ஆசை நிறைவேற ஓட அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற அழைப்பு நம்ம மேல் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற அழைப்பு நம் தலைமையில் இருக்கிறது. அம்மா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதற்காக நான் உன்னை என்னை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ நீ ஏதோ சாப்பிட்டு ஏதோ மறித்து போக அழைக்கல. உன்னை கர்த்தருடைய ராஜ்யத்தை செய்வதற்கு, அவர் ஊழியம் செய்ய உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமக்காய் வாழ்ந்திடுவேன், உம் சேவை செய்திடுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன்.
உமக்காய் வாழ்ந்திடுவே, உம் சேவை செய்திடுவே. நன்றி பரலோக பிதாவே, இயேசுவின் நாமம் சமுத்திரங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தல் ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே நீங்க கூட வந்து நடத்துகிறேன் என்ற நம்பிக்கையோடு நிற்க எங்கள் பாராட்டினுடைய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகளோட மகிமின் பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற ஜனங்களை தடையின்றி கொண்டு வந்தீர் உமக்கு நன்றி. எவ்வளவோ சரீரத்தில் பலவீனங்கள் சுகவீனங்கள் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற இருதயத்தை தேவ ஜனங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவனுக்கு நான் துதிபலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி, நன்றி பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி உடைய சகோதர தேவ ஜனங்களுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களை இந்த வருடத்தின் கடைசியில ஐயா உடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைய கொண்டு வந்திருக்க உடைய தாசனுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலங்களில் எங்களோடு இடைபட வேண்டும், உடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், உடைய வார்த்தைகளை சந்திக்க வேண்டும். நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதித்த நாங்கள் உடைய வார்த்தைகளை பலனடைந்து போக தாசன் வழியாக இடைபடுங்கப்பா. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த பிரச்சனை விளங்கட்டும். சங்கீதம் வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தனை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் என்னோட சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 141 சங்கீதம், சங்கீதம் 141 சங்கீதம். வாசிப்போம். சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயாய் போலிருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமென். கர்த்தர் நாமமே பெறுவதாக. ஹல்லேலூயா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்முடைய நாவுக்கும் காவல் வேண்டும், நம்முடைய உதடுக்கும் காவல் வேண்டும். கர்த்தர் வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இடத்தின் கடைசியில் நிற்கிறோம். அவர் செஞ்ச நன்மை மட்டும் சொல்லணும். நமக்கு எவ்வளோ வந்திருக்கிற இழப்புகளுக்கு எல்லாம் மத்தியிலையும் கர்த்தரை நடத்திருக்கிற நன்மைகளை சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். விசேஷமாக இந்த கடைசி நாட்களில், வருடத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். நிறைய கர்த்தரை வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தை நம்மை உருவாக்குகிறதா இருக்கலாம். அதை நாம் அள்ளத்தட்டக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம்
இன்னும் அடுத்த புதிய வருடத்தில் ஒரு புது மனிதர்களாவதற்கு சில வார்த்தைகள் நமக்கு கடுமையாய் கூட இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, அதை அல்லத்தட்டாதபடி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். வருகிற புதிய ஆண்டில் ஒரு புது மனிதர்களாய், ஒரு புது சிருஷ்டிகளாய் கர்த்தருக்கென்று உருவாக கர்த்தருடைய வார்த்தையை அல்லத்தட்டாமல் நாம் கேட்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த சங்கீதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வரும் பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். அது அல்லத்தட்டாதபடி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் விசுவாசரிக்கப்படுவோம். டிவியில ஸ்லைடு வரும். எனக்கு எல்லாமே நீங்க தான் ஐயா, கண்ணின் மணி போல் காத்திடுவீர் ஐயா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஐயா, கண்ணின் மணி போல் காத்திடுவீர் ஐயா. என்னை காக்கும் கோட்டை நீங்க தான் ஐயா, நீங்க இல்லாத வாழ்க்கை வீணையா. என் ஜீவன் இருப்பதே நாமம் துதிக்கத்தான், என்
செல்வராஜன் ஐயா முன்பாக வந்து ஜெயிப்பார்கள். படைப்பட்ட காணிக்க நம்ம ஜெயிப்போம். அப்பா பிதாவே வென்றோடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வப்பட்டதான இந்த நல்ல நாளைக்கா நன்றி செலுத்துறப்பா. ஆனா இந்த நாளில கூட எங்களை சுகபலத்தோட கூட்டி சேர்த்தேவைக்கா நன்றி செலுத்துறப்பா. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போதுமாக இருந்து எங்களை மட்டும் வழிநடத்த தேவைக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளிலே கூட சட்ட நாமத்தை மயப்படுத்த முடியாது, ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, நன்றி சொல்ல முடியாது, கூட்டி செய்தாக்க நன்றி செலுத்துற ஆண்டவரே. இதனால படைக்கப்பட்ட காணிக்கையோ சமத்தை கடந்து வர தகப்பனே அப்பா, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கையின் பிரயாசத்தை ஒரு பதி உதாரணமாக காணிக்கை படைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர் பிள்ளைகள் காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சூழ்நிலை பாதுகாத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையை ஜீவிக்கவும் அப்பா விசுவாசம் பலப்படவும் ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா வானத்தின் பணங்களை திறந்து இடம் கொள்ளாமட்டு போகட்டு ஆசிரியர் வார்த்தையின்படியாக அப்பா எங்களை ஆசிரியர் ஜெபிக்கிறப்பா. உங்கள் கரங்களை வாங்கி கரங்களை படுத்திருக்கிறப்பா. நீங்களே பொறுப்பேற்ற இடத்துக்கு ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பிள்ளைங்க மட்டும் வசனம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கத்திரிக்காய் வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஏன்னா அவர் ஊழியக்காரர் இன்னும் அவருடைய டியூட்டி இருக்குது, அவங்க போகணும். அதற்காக தொடர்ந்து பிள்ளைகள் இப்பொழுது வசனம் சொல்லுவோம். சங்கீதம் 136 1-7 வரைக்கும். கர்த்தரை துதிகள் அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. தேவனை துதிகள் அவர் கிருபை உள்ளது. கர்த்தரை துதிகள் அவர் கிருபை உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிகள் அவர் கிருபை உள்ளது. வானங்களை ஞானமாக உண்டாக்கினவர் துதிகள் அவர் கிருபை உள்ளது. தண்ணீருக்கு மேல் பூமியை படுத்தவரை துதிகள் அவர் கிருபை உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிகள் அவர் கிருபை உள்ளது. நீதிமொழிகள் 12 சங்கீதம் 136 1-7 வரைக்கும். நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதை ஜீவன் உண்டு, அந்த பாதையில் வரவில்லை. ரோமர் 12வது அதிகாரம் 11-12 அசதியா இல்லாம ஜாக்கிரதையார்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கை சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியை தருவீர்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 1-4 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் அவர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர் உன் இருதயங்களை வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். சங்கீதம் 37:4 உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. யாக்கோபு 5:8 நீங்கள் நித்தியானத்தை கை கொள்ளுங்கள், நீதியை செய்யுங்கள். ஏசாயா 56:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:2 உமது கிருபையினாலே கை கூர்ந்து மகிழ்வேன். சங்கீதம் 3:17 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 அறிவிப்புகள் இல்லை. இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து ஊழியம் செய்வது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கவர்மெண்ட் ஊழியர்கள்லாம் இப்படி, அரசாங்க ஊழியர்கள்லாம் இப்படி போலீஸ் வேலை செய்கிறீங்களா? மத்தியில் வந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா அவங்க எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சாட்சியாக இருக்க முடியாது, அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டாஃபில் மத்தியிலே இருக்க முடியாது. கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். பாஸ்டமும் வருவோம்னு நினச்சேன். இன்னைக்கு அவங்க ஆராதனை இருக்குது, அங்கேயும் ஆராதனை இருக்குது. அவங்க 9 மணிக்கு அவங்களுக்கு ஆராதனை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. குடும்பமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள். ஐயாவுக்காக சோமணிக்காங்க. அவருடைய பணியிலையும் கர்த்தர் பாதுகாப்பு தர வேண்டும். இன்னும் உயர்ந்த அதிகாரியாய் மாறி நாடு ராஜ்யத்திற்காக ஓடணும். ஐயாவுக்காக சோமணிக்காங்க. அவருடைய அந்த ப்ரேயர் ஹவுஸுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை ஐயா மூலியமாக நாம் கேட்கலாம். கரங்களை தட்டி ஐயா அவர்களை
அன்போடு கூட அழைக்கிறோம். நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா. தேவரீர் அப்பா, என்ன நோக்கத்திற்காக அந்த அடிமையை நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கமும் அந்த திட்டமும் தீர்மானமும் இந்த நாளிலே தேவரீர் உங்கள் சித்தத்தின்படி அப்பா அது தீர்க்கும்படியாக அடியேனை தலை மட்டும் தாழ்த்தி உமது கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியேன்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகள் நாளை உண்டாகட்டும் ஐயா. அதை கேட்கிறவருடைய ஒவ்வொரு இருதய படைகளும் எழுதப்பட்டு நடக்கிற போதும், எழுதிருக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், படுத்திருக்கிற போதும் அவைகளை சிந்தித்து அவைகளின்படி நடக்க ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து அப்பா காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தாசன் பிரைஸ் அறிமுகப்படுத்தினார். முதலாக இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுடைய சபையில வந்து பிரைஸ் தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த பிரயோஜனமான அடிமைக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு கொண்டாடி சொல்கிறோம். நான் ஒரு வேத வசனத்தை 4 மணிக்கு தான் எழுச்சி கேட்டா போட்டேன். 4 மணி உள்ள டிராவல், 4 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து கேட்கும்போது ஐயா என்ன வசனம் சொன்னாங்களோ அதுதான் எனக்கு என்ன பண்ணாங்க. உபாகமம் ஐயா சொல்லுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஒரு தகப்பன் படிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நம்ம எல்லாம் கர்த்தர் சுமந்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சோதரம் பண்ணலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் பிரைஸ் லார்ட் 3-4 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே. அல்லேலூயா. எல்லாம் அப்பா என்ன சொல்லி அழைக்கிறாருங்க? யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா. யாக்கோபுன்னு சொன்னா என்ன பேருங்க? யாக்கோபு எத்தன். அல்லேலூயா. ஏமாற்றுக்காரன். தன் அப்பா கிட்ட என்ன பண்ணிட்டாருங்க? ஆசீர்வாதத்தை நான் தான் அண்ணன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டார். அல்லேலூயா. அண்ணன் என்ன பண்ணார்? அவரு ஒரு சிகப்பு நல்ல கூலை காய்ச்சி அண்ணனுக்கு கொடுத்து ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு எழுதி கொடுன்னு வாங்கிட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததின்னு சொல்றார். அப்ப நாமெல்லாம் யாருங்க? யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ராடு பசங்கன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. யாக்கோபின் சந்ததியார ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இஸ்ரவேல் சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. யாக்கோபு என்னைக்கு தன்னுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ பாருங்க, எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டாரு. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு முடியல அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை, இன்னைக்கு ஐயா சொன்னது போல ஒரு வனாந்தர வாழ்க்கையில அவர் நடந்துட்டு போய் ஒரு கல்ல தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்தாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போராடி போராடி அப்போ ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னையான்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. இப்போ உங்க அப்பா நீ என்ன சொன்னேன்? அல்ல ஏசான்னு சொல்றேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் என்ன பண்ணாருங்க? தன் பாவங்களை அறிக்கை செய்த போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை மன்னித்து பிரைஸ் தி லார்ட், இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேரு இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள தான் சொல்றாருங்க. நம்மள எல்லாம் என்ன பண்ணாருங்க? யாக்கோபா இருந்த நம்மள என்ன பண்ணிருக்காருங்க? இஸ்ரவேலாய் மாற்றி மீதியான ஜனமாய் மாற்றி இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்பா சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கற்பத்துல நாம உருவானது முதல் கொண்டு தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தெய்வம் நீங்களும் நான் நம்பி ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுலயே ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய முகத்தின் தூதனானவர், அவர் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும், அவர் தமது அன்பின் நிமித்தமும், தமது பரிதாபத்தின் நிமித்தமும், தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நானும் நீங்களும் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி சுமக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற தெய்வங்களை என்னங்க வேதம் சொல்கிறது? கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் நுகராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம கூடவே இருக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூடவே இருந்து நாம பாடுபடுகிற போது அவரும் பாடுபடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம பாடுபடும் போது அவரும் பாடுபடுவார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த வாலிபர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். நாங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க நிறுத்தின சிலையை நாங்க பிரைஸ் தி லார்ட் ஆராதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அவரு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சூளையை 7 மடங்கு பெருசாக்குங்கப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. 7 மடங்கு பெருசாக்குனாங்க. அப்போ மறுபடியும் ராஜா கேட்கிறாரு, நான் நிறுத்தின சிலையை வணங்குங்க, இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட் இந்த 7 மடங்கு ஏறிய சூளையில உங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அவரு சொன்னாங்க, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர்களை தப்புவிச்சாலும் சரி தப்புவிக்காட்டி சரி, அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்க நிறுத்தின சிலையை நாங்க வணங்க மாட்டேன்னு சொன்னார். ராணுவத்துல பலசாலிகளை வர சொல்லி அப்படி எல்லாம் கட்டி பிரைஸ் தி லார்ட் தூக்கி என்ன பண்ணாங்க? அக்னியில போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அக்னியில போட்டாங்க. ஆனால் அக்னியிலும் என் ஆண்டவர் இறங்கி போனார்.
கரங்களை தெரிவிக்க சூழ்நிலை பண்ணலாமா? கரங்களை கட்டி praise God. ராஜா மேல இருந்து பாக்குறாருங்க. நம்ம தூக்கி போட்டது 3 பேர் அல்ல, ஆனால் 4 பேரா எங்க உலாவி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord in the name of Jesus. praise the Lord. மேலே வர சொன்னாருங்க. மேலே வர சொல்லி என்ன சொன்னாருங்க? நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் அவர் உண்மையுள்ள தெய்வம். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் அவர் ஜீவன் உள்ளவர். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் அவர் காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. யாரையாவது இவங்க மேல குறை சொன்னா அவங்க வீடு எருக்களமாகும் என்று சொன்னா அதை இடித்து தரமட்டமாக்கி கொடுங்கன்னு சொன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட பாடுபடுகிற தெய்வம், நம்ம கூடவே இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தெய்வம். in the name of Jesus. பாருங்க, எல்லா பக்கம் என்ன பண்ணாங்க? தானியேலுக்கு விரோதமாக எல்லாம் ஆலோசனை பண்றாங்க. நம்ம காட்டிலும் ஞானவானா இருக்கிறானே, நம்ம மாட்டிலும் அறிவுள்ளவனா இருக்கிறானே, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க? ராஜாவை மாத்திரம் சேவிக்கணும், வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு கட்டளை ராஜாவுக்கு தெரியாமையே வாங்கிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்னங்க? பிரைஸ் தி லார்ட். அப்படி ராஜாவுடைய கட்டளை மீறி நடக்கிறவங்கள சிங்க கேபில தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ போல தானியேல் என்ன பண்ணாங்களா? 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாராம். 3 வேளையும் நல்ல ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறவராக, உயர்த்துகிறவராக, பிரைஸ் உபவாசித்து ஜெபிக்கிற பாருங்க. ஐயா நிறைய சொன்னாங்க, உபவாசம் 3 நாள் உபவாசம்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்தது என்னங்க? பிரைஸ் தி லார்ட். தானியேலை பிடிச்சி என்ன பண்ணாங்க? சிங்கக்கடியில போட்டாங்க. ஆனா தானியேல் இப்படி ஒரு சூழலை பண்ணுவாங்கன்னு ராஜாவுக்கு கூட தெரியல. அல்லேலூயா. தானியேல் ராஜா போய் துயர சத்தமாய் சிங்கக்கேவில முன்னாலே, தானியேலே நீ நம்பி ஆராதிக்கிற தெய்வம் உன்னை ரட்சித்தாரா, உன்னை காப்பாத்தினாரான்னு சொல்றாரு. ராஜாவே நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க கலங்காதீங்க, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தின் மேல இந்த சிங்கக்கூட்ல இருந்து தானியேலை கொண்டு வந்து தானியேலுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. அது அது அந்த சிங்க கேவிக்குள்ள போகிறதுக்குள்ள சிங்கங்கள் அதை பற்றித்து திட்டுதாங்கள. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கொடி சொல்லுங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதனை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே. ஆமென். குறை இல்லை. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நாங்கள் கேரள ரோடு போகும்போது என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வண்டியில். வண்டியோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு என் ஒய்ஃப் ஹெட் மிஸ்ஸஸாக இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. பிரைஸ் நான் எஸ்டியோட பேசுகிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைங்க ஏதோ தெரியாமல் போயிட்டாங்க போல இருக்குதுங்க. ஆக்சுவலி இல்லை, எஃப்ஐஆர் போட்டாச்சு, நாங்கள் அரெஸ்ட் பண்ண தான் தீருவோன்ட்டு. பிரைஸ் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லைப்பா அப்படின்ட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கொடி சொல்கிறோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, ஒருத்தரையாவது நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னபோது அந்த டிரைவர், நான் பிரைஸ் லார்ட் எங்கள் சிஸ்டருக்கு பதிலாக நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. 3 வருஷம் கேஸ் நடந்ததுங்க. பிரைஸை யார் யார் எங்களுக்கு விரோதமாய் பிரைஸ் லார்ட் புகார் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பிரைஸில் எங்கள் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டாங்க. தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டுங்க கேஸ் கொடுத்துட்டோம்.
எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் போய் அவங்க எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க, பிரைஸ்லாம் அந்த கோர்ட்டில் ஏறி அப்படி நாங்கள் ஒரு சம்பவமே நடக்கலை, நாங்கள் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி பிரைஸ் அந்த கேஸை முடிச்சு பிரைஸ் குற்றமில்லாத ஒரு நிலைமையை கத்தர் ஒன்று பண்ணிட்டான். அல்லேலூயா. நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே மாட்டாங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு எனக்கு என்னங்க ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் புளியம்படி ஸ்டேஷன்ல நான் பரூர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். புளியம்படி ஸ்டேஷன்ல தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் நான் அந்தியூர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய சத்தியத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அநேகரை ஆண்டோட அன்புக்குள்ள கொண்டு வந்தபோது பிரைஸ் லார்ட். பாருங்க, நான் ஒரு டியூட்டியில் இருந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண வேணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாங்க. இந்த வேத வசனத்தை என்ன பண்ண வேணுங்க, கேட்கிறவர்களை மாத்திரமா இல்லை, நம்ம அதை என்ன பண்ண வேணுங்க, கடைபிடித்து அதை அபியாசப்படுத்தி அதை நீங்க என்ன பண்ண வேணுங்க, நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாறணும். இந்த கடைசி வருஷத்துல இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் அதை உங்களுக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசியாவே வந்து விசுவாசியாவே செத்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண வேணுங்க, இருதயத்தில் எழுதி கொண்டு நம்ம அபியாசப்படுத்தணும். பாருங்க, முன்னையெல்லாம் 2010 நான் அந்தியூர் ஸ்டேஷன் ஏற்பட்டது. அப்போ பாருங்க, எஸ்ஐ நான் அப்போ ஹெட் கான்ஸ்டபிள். எனக்கு அந்த பாரா டியூட்டி போட்டிருக்காங்க, அந்த ஸ்டேஷன் பாரா. அவர் பாருங்க ஒரு 8-9 மணிக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துட்டார். அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால பாட்டில் வித்தாருன்னு சொல்லி. அல்லேலூயா. சரக்கு பாட்டில், சாராய பாட்டில், பிராந்தி பாட்டில் வித்தாருன்னு சொல்லி கூட பிடிச்சிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. அவரு இப்போ நான் தான் அவருக்கு பாதுகாப்பு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன். அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏங்க அழுதுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஐயா எனக்கு 2 பெண் குழந்தைங்க, நான் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவன், இப்படி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா என்னுடைய வேலை போயிடும். அல்லேலூயா. என்னுடைய வேலை போயிடும், நான் தூக்குல தான் தூங்குவேன்னு சொன்னார். வீட்டுக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் வேலை, ஜெயிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் வேலை தூக்குல தூங்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன், இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரை நீ நம்புனா உன்மேல் குற்றம் சுமராதுன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிரைஸ் லார்ட். அப்போ நான் அவரை நம்புறேங்கய்யா, இயேசுவை நம்புறேன். பிரைஸ் லார்ட். அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டே இருந்தேன். அல்லேலூயா. அவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு உட்காந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நான் ரெஸ்ட்டுக்கு 12 மணிக்கு போயிட்டு மறுபடியும் 1 மணிக்கு வர கண்ணை மூடிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, ஜீப் எல்லாம் முன்னால் வந்துருச்சு. ஒரு 4 மணி அந்த டைம் இருக்குங்க. எல்லாமே முடிஞ்சுதுங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுதுங்க. அல்லேலூயா. விலங்கு மாட்டி வெளியில கொண்டு வர்றாங்க. பிரைஸ். எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரே உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. முக வைக்கப்பட்டு போகக்கூடாதப்பா, நீங்க எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாத்துங்க. பிரைஸ் லார்ட். என்னையும் காப்பாத்துங்கப்பா. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டாரு, இயேசு காப்பாத்துவாரு, இயேசு சுமப்பாரு, தாங்குகிற தெய்வம், தப்பு வைக்கிற தெய்வம்னு சொல்லிட்டேன். பிரைஸ் லார்ட். எப்படியாவது நம்ம மனுஷனை காப்பாத்துங்க. அல்லேலூயா. 15-20 பேர் ஆப்போசிட்ல வந்தாங்க ஸ்டேஷன்ல. அந்தியூர் ஸ்டேஷன்ல நடந்த உண்மை சம்பவம். பிரைஸ் லார்ட். வந்து அவங்க சொன்னாங்க, அதுல ஒரு மேனேஜர் சொன்னார், பாருங்கய்யா நாங்க நைட்டு எங்களுடைய ஸ்டாக்கு, அல்லேலூயா, எங்க ஸ்டாக்கு நைட்டு இவ்வளவு ஸ்டாக் இருந்தது, நாங்க காலையில ஓபன் பண்ணும்போது இவ்வளவு ஸ்டாக் இருந்தது, இதுல இருந்து யாரும் பாட்டில் எடுத்து வைக்கல, சேல்ஸ் பண்ணல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மேல எங்க ஊழியரை நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு போய் நீங்க ஜெயிலில் அடைச்சிங்களா, நாங்க இந்த ரோட்ல போய் உட்காந்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நேரத்துல காப்பாற்றுகிற தெய்வம். பிரைஸ் லார்ட். பார்த்தாருங்க, அவனை உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க, அவருடைய சொந்த ஜாமீன்ல விட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா எனக்கு மறுபடியும் அந்த இவர் இயேசுவை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு, ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. ஒரு நைட் ஒரு 3 மணி 4 மணி இருக்குங்க, டியூட்டி முடிச்சுட்டு நான் வந்து டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டுருந்தேன். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு. அல்லேலூயா. அந்த முதுகுல பின்னால் தட்டினாங்க, யாருங்கிற ஒரு வேலை போய் என்னங்க ஏன்னு சொல்லி கேட்டேன். சார் என்னை அடையாளம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா. யாரும் தெரியலைங்கன்னு சொன்னேன். சார் அன்னைக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி என்னை காப்பாத்துனது நீங்க தானே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க அந்த கேஸும் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு நாங்க குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேத வசனத்தை எடுத்து வித்தியாசப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அந்த மாதிரி டியூட்டி போட்டாங்க. ஆண்டவரே ரொம்ப தூரம் 70 கிலோமீட்டர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அப்பவும் அந்த ஆராதனைக்கு வந்துடுவேன். எப்படியாவது ஒரு சுவாக்கு போட்டுட்டு எப்படியாவது வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபம் பண்ணாங்க, எந்த இடத்துல வைக்கப்பட்டையோ அதே இடத்துல நீ கொண்டு போய் நிறுத்தி சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல போனங்க ஏசாயா வந்து அதே சேசல்ல எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவிக்கு விரோதமாக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செயல்பட்ட அதே சேசல் இன்னைக்கு அதிகாரியாய் உட்கார்ந்து நான் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வேத வசனத்தை அபியாசப்படுத்தணும். அதை நம்ம கை கொண்டு ஹேண்டில் பண்ணணும். இந்த கடைசி நாள்ல வேலை நீங்க பாருங்க, விழா திருவிழெல்லாம் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு ஜீவிக்கிறார். நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். மக்க பொண்ணு எடுத்துக்குவோம், வீதியில போய் நிற்போம். இயேசு ஜீவிக்கிறார், ரட்சிக்கிறார், இது குணமாக்குறாருன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் எல்லாரும் வருவாங்க, உட்காருவாங்க, ஜெபம் பண்ணுவோம், பேயெல்லாம் ஓடு, எல்லாம் விடுதலையாகும். இப்போ எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. செஞ்சா மதம் மாற்றாங்கன்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? வேலை ஸ்தலங்கள்ல என்ன மாதிரி என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய அன்பு அப்படியே எடுத்து சொல்லணும். எந்த வேலைக்கு போனாலும் சரிங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை நீங்க சீசராக்க வேண்டும் சொல்லி நான் சொல்றேன். சீசராக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாங்க? நம்மோட பாடுபடுகிற தெய்வம், நம்மை காப்பாற்றுகிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம். ஒரு தலையினுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம்லாம் ஒன்று தலையில விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம ஞானமா என்ன பண்ண வேணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அம்மாவோட சேசல் இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, வந்தாங்க, ஐயா நான் போகாத தெய்வம் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, என் புருஷன் 5 வருஷமா நான் விட்டுட்டு வேற ஒருத்தி கூட லிங்க்ல இருக்காருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, உங்க புருஷன் உங்க கூட வந்து சேர்ந்துருவாருன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிங்க சாத்தியம்னு சொன்னாங்க. இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை சொல்லியாச்சுங்க. 10 நாள் கரெக்டா 10 நாள் 8வது நாள்லயே அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருங்க? மாமா எனக்கு ஒரு பிரச்சனை, நீதான் அதை சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் வீட்டுக்காரர் போன்ல இருந்து எனக்கு போன் வந்தது. நான் அவரு தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சா, சார் நான் தான் சார் பேசுறேன். அல்லேலூயா. வீட்டுக்காரர் கூட ஜாயின் பண்ணிட்டேங்க சார், இன்னைக்கு நல்லா இருக்கிறேங்க சார். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணுங்க? எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. இன்னொரு அம்மா பாருங்க, அம்மா பாட்டியில பிரைஸ் 2 நாளா சாப்பிடாம என்ன பண்ணுதுங்க? இந்த மருந்து பாட்டில் கையில வச்சுட்டு இருக்குது. வாங்கன்னு சொல்லி போட்டு எங்க ரைட்டர், வாங்க சார், நீங்க வந்தா தான் அவங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கூப்பிட்டு போனார். அல்லேலூயா. போய் விசாரிச்சா அவங்க தங்கச்சி அவங்க அக்கா இதே மாதிரி மருந்து கொடுத்துட்டு தான் சேர்த்தாங்களாம். ஒரு பாருங்க, அப்படி ஒரு பிசாசு அந்த குடும்பத்துல. மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா புருஷனுக்கு மனைவிக்கு என்ன பண்ணலைங்க? தம்பிக்கு செய்யறாரு, தம்பி குடும்பத்துக்கு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப மன கஷ்டம் வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் போய் ஒரு வேத வசனம் சொன்னேன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நீ செத்தீங்கன்னா பரலோகம் போக மாட்டேன். ஆனா இந்து குடும்பம், கவுண்டர் சமுதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் என்ன சொன்னேன், நீங்க பரலோகம் எல்லாம் போக மாட்டேன், சாமி பாதத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சோமணி குடிச்சாங்க. அப்புறம் பசிக்குது கஞ்சி குடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம சும்மா இருக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் மேய்ப்பன் குட்டி போட மாட்டான்.
ஆடுதான் குட்டி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பாரு, இந்த வருஷம் முழுவதும் உனக்கு பாதுகாக்கல, இந்த வருஷம் முழுவதும் நல்லா உனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், நல்ல ஆதாரம் கொடுத்தேன், நல்ல உனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தேன், நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாருன்னு சொல்லி கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர்ட்ட என்ன கேட்பீங்க? பிரைஸ் லார்ட். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்று முதல் கொண்டு என்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது பிரைஸ் லார்ட், நீங்க இறங்கி நீங்க ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணும்போது பிரைஸ் லார்ட், தானியேல் கூட இருந்த தெய்வம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்களோடு கூட இருந்த தெய்வம், ஐயா சொன்ன மாதிரி வனாந்தரத்துல ஒரு நடந்து போனா அவனை சுமந்த தெய்வம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. செங்கடல் மத்தியில பிரைஸ் லார்ட் நடக்க வைத்த தெய்வம். நீங்களும் நான் நம்பி அறிவிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சோர்ந்து போக கூடாது. நாம என்ன பண்ண கூடாதுங்க? பின்வாங்க கூடாதுங்க. பிரைஸ் ஆண்டவர் இந்த பாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு உன் பக்கத்து வீட்டுல அவருடைய காண்கிறவர்களுக்கு இயேசுவின் நன்மனை எடுத்து சொல்லி ஆகணும். இயேசு என்கிற ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறார். அவனை ரட்சிப்பாரியா, குணப்படுத்துவாரியா, உன்னை பாதுகாப்பாரியா. சிம்பிளா 2 வார்த்தையை சொல்லி பாருங்க. அந்த வசனம் விரும்பியாய் திரும்பாரு. அது அவனுக்குள்ள என்னென்ன காரியத்தை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். மூடி என்கிறதான ஒரு நல்ல ஒரு பக்தர், ஒரு தாசனை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் டெய்லி நான் ஒருத்தருக்காவது சத்தியத்தை சொல்லிடணும். அல்லேலூயா. அப்படி பொருத்தனையோடு செயல்பட்டாரா. அன்னைக்கு நல்ல மழை இல்லாமா. பிரைஸ் லார்ட். யாரையுமே வெளியிலேயே பார்க்க முடியலையா. அல்லேலூயா. ஒரு வாலிப பையன் கொடை பிடிச்சிட்டு போயிருந்தாரா. பிரைஸ் லார்ட். அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆத்மா நமக்கு கிடைச்சிருச்சு, இவரை விடவே கூடாதுன்ட்டு பிரைஸ் லார்ட் ஃபாலோ பண்ணிட்டு போறாராம். இவரை பார்த்தோன்னா அந்த வாலிபன் இவர் கிறிஸ்துவரு, நம்மளை மதம் மாத்திடுவாருன்னு தெரிஞ்சிட்டார். அல்லேலூயா. அந்த வாலிபன் வேகமா ஓடுறாரா. இவரு வேகமா ஓடி பிரைஸ் அந்த வாலிபன் கதவு சாத்திட்டு உள்ள போயிட்டாரா. அல்லேலூயா. 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 பிரைஸ் லார்ட். அவர் கதவை தட்டி ஒரு வார்த்தை, இயேசு உன்னை ரட்சிக்கிறார் சொல்லிட்டு போயிட்டாரா. அல்லேலூயா. இயேசு உன்னை ரட்சிக்கிறார், ஒரே ஒரு வார்த்தை. பிரைஸ் லார்ட். இந்த மனுஷன், இந்த வாலிபனுக்கு தூக்கமே வரல. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன், ரட்சிப்புன்னு என்ன? அல்லேலூயா. இப்போ பாவங்களுக்கு சாகணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறணும், அதுதான் மெய்யான ரட்சிப்புன்னு சொல்லி அவன் கேள்விப்பட்டு விடிய காலமே போய் ஒரு பாஸ்டர் போய் பார்த்து, ஐயா எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், என் அக்கிரமங்கள் மீளப்படட்டும், நான் இயேசுவுக்கு பிள்ளைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பிரைஸ் அவர் விலங்கு வெளியில் வரும்போது பிரைஸ் ஒரு புதிய வாலிபனாக, புதிய மனுஷனாக ஐயா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் ஓட வேணும், ஓடிட்டே இருக்குங்க. பரம அழைப்பின் பந்தய பொருள் நான் நத்தை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருள் நான் நத்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என்னை சுகா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என்னை சுகா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. 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 நாமமான அனைத்தையுமே அனந்தமின்றி தருகிறேன். நாமமான அனைத்தையுமே அனந்தமின்றி தருகிறேன். எனக்காக அப்பா நேமித்த
46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. நினைக்கலா வாலிப பிள்ளைங்க பாஸ்டர் தான் போய் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முதிர் வயதுல நரை வயதுல எனக்கு ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வயசாயிடுச்சு இல்லைங்க, 100 வயது கிளம்பணும் வாலிபன் என்று எண்ணப்படுவான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வயசெல்லாம் ஒரு காரியம் இல்ல, ஆண்டவருக்கு இறங்கி நில்லுங்க. ஆண்டவர் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். திருவசனங்கள் மூலமாக கர்த்தரை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. வாய்ப்பு தந்த கர்த்தருடைய தாசன் அவர்களுக்கு பிரைஸ் லார்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், சொல்லுங்க, பயமின்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன், உந்தன் தோள்களில் பயமின்றி வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, உந்தன் தோள்களில் ஆமாண்டவரே, பயமின்றி வாழ்ந்திடுவேன், உந்தன் தோள்களில். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இதுவரை எங்களை சுமந்து வந்தீரே ஆண்டவரே, இனி எங்களை சுமப்பி. தாயின் வயிற்றில் சுமந்தவர் தலை நரைக்க வரை சுமப்பேன் என்று வேறு சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் எங்களை சுமப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை சுமப்பதற்காக ஸ்தோத்திரம். திருப்பி என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்க, யாக்கோபின் சந்ததியாய் இஸ்ரவேலின் சந்ததியாய் நம்மை அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னே உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னரே உன்னையும் என்னையும் தாங்கினவர், முதிர் வயதுவரும் தாங்குவார். சகோதரனே சகோதரி, முதிர் வயதுவரும் நம்மை நடத்துவார். நீயா சொன்னது போல 100 வயது ஒரு பெரிய காரியம் அல்ல, கர்த்தருக்கென்று ஓட வேண்டும். என் உயிர் உள்ளவரை, என் உயிர் உள்ளவரை, என் உயிர் உள்ளவரை, என் ஜீவன் பிரியவரை, என் நாட்கள் முடியவரை உமக்காக நான் ஓட வேண்டும், உமக்காக நான் வாழ வேண்டும், உடைய வசனத்தை கைவிட வேண்டும். ஓ ராமானா சந்தரதனா ஓ ரிமஹந்தரதனா ஷபலபலபகதனா ஓ ரிமஹந்தரதனா ஷகலதனா. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஜெபம் செய்வோம், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வருடம் முடிந்து விட்டது ஆண்டவரே, மூடிய போல ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்ல, ஒருவருக்காவது இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்ல, இயேசுவை ரட்சிக்கிறார் என்று சொல்ல சுவிசேஷ பணிகளை பயன்படுத்துங்க பாரு. ஓ ஹalleluya. இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஓ தாசன் எவ்வளவு வேலை இருந்தாலும்
அந்த வேலையை கர்த்தர் சுவிசேஷம் சொன்னதை பார்த்தோம். ஓ நாம அவ்வளவு பிஸி இல்லையே, நாம நிறைய பேருக்கு ஊழியம் செய்யலாமே. இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய போறேன், இந்த சுவிசேஷ பணி செய்ய போறேன், நான் செய்யற வேலையை இடத்துல செய்ய போறேன், நான் படிக்கிற ஸ்கூல்ல செய்ய போறேன், காலேஜ்ல செய்ய போறேன். ஓ எழும்பி எல்லாரும் எத்தனை பேர் ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்கள் எழும்பி நின்று இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் வெறுமையாய் போய்விடக் கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட அப்படியே கீழ்படிய போற ஆண்டவரே, அப்படியே நடக்க போற ஆண்டவரே. 2026 ஆண்டவரே இதை முதல் கொண்டு நான் ஆரம்பிக்க போறேன். 2024 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாய், ஆண்டவரே ஆத்துமாக்களை கடவுள் ராஜ்யத்திலே சேர்க்கிறவனாய் என்னை அர்ப்பணிக்கிற விரும்புகிறவர் எழுப்பி நின்று ஓ ஹalleluya என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உமக்காய் வாழ்ந்திடுவே உம் சேவை செய்திடுவே உமக்காய் வாழ்ந்திடுவே உம் சேவை செய்திடுவே. சொல்லுங்க, உமக்காய் வாழ்ந்திடுவே உம் சேவை செய்தி. உமக்காய் வாழுவேன் ஆண்டவரே, உம் சேவை செய்வேன் ஆண்டவரே, உமக்காய் நான் வாழுவேன் ஆண்டவரே, உம் சேவை செய்வேன் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல, இருக்கிற வேலை செய்கிற இடத்துல, என் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, நான் ஸ்டடீஸ் படிக்கிற நேரத்தில் கூட படிக்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவேன், இயேசுவின் அன்பை சொல்லுவேன், ரட்சிப்புக்கு நேராக நடத்துவேன். என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களை வெட்டப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. நாங்கள் இயேசு பத்தி சொல்லும் போது எங்களை வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. தாசன் சொன்ன சாட்சியை கேட்டோமே ஆண்டவரே, உங்க அன்பை பத்தி சொன்னனே, இயேசு விடுதலையாக்குவாங்க சொன்னனே. ஐயா, அந்த மனிதனை ஆண்டவரே கைக்கு விடுதலை கூட்டிட்டு போறாங்களே, காப்பாத்துங்கப்பான்னு சொன்ன வேலையில கர்த்தர் கடைசி நிமிடத்தில் விடுதலையாக்கினாரே, கடைசி நிமிடத்தில் கர்த்தர் தாசனை விடுதலையாக்கினாரே, கடைசி நிமிடத்தில் அந்த மனிதனை விடுதலையாக்கினாரே. என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் சூழியை செய்யும் போது ஆண்டவரே எங்கள் வார்த்தை நீ கனம் பண்ணுங்கப்பா. நாங்கள் சுவிசேஷ ஊழியை செய்யும் வார்த்தை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது, உங்களை பத்தி சொல்லும் போது வெட்கப்பட்டு போக கூடாது. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர் ரட்சிப்புக்கு நேராய் ஆண்டவரே நடத்தும் பொழுது கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அர்ப்பணித்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து எழுப்பி நிற்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வார்த்தை கேட்டு எழுப்பி நின்று அர்ப்பணித்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஊழியம் செய்வேன் எழுப்பி நின்று இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஒருவரை வைக்கப்பட்டு போக விடாதீங்கப்பா, சிறு பிள்ளை கூட வைக்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. இயேசுவின் அன்பை சிறு பிள்ளை சொல்லும் பொழுது ஓ பாலகர் வாயில வேலனோடு பண்ணுகிறவரே, பிள்ளைகள் சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். உமக்காக நான் ஓடுவேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுவேன். ஒரு லக்கை நோக்கி ஓடுவேன், ஒரு லக்கு இல்லாதவனாய் அல்ல, ஒரு இலக்கை நோக்கி நான் ஓட போகிறேன். ஓ ஹalleluya. நீர் மொழியை போட, நீர் மொழியை போட ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வயசை கரங்களை உயர்த்தி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும் ஐயா.
ஆண்டவரே, என் இத்தனை வருடம் கடந்து போயிட்ட ஐயா, இத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு ஐயா. இந்த ஆண்டு துவக்கி ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிச்சு விட்ட ஆண்டவரே, இனி நான் அமைதியா இருக்க அல்ல, இனி நான் காலம் தாமதிக்கிற நேரம் அல்ல. ராஜா வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். ஓ, நான் அநேகரை ஆயத்தமாக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அநேகரை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு வர அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவின் அன்பை சொல்ல ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஊழியம் செய்ய, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது கிறிஸ்துவின் அன்பை சொல்ல தேவனுடைய பயன்படுத்துங்கப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இறுதியும் பார்க்கிறவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீ அவனுடைய இறுதிகளை பார்க்கிறீன் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்ல ஒரு பொருத்தனையோடு 2026 வீணாய் கலக்க கூடாது. 2026 வீணா நாங்க போயிடக்கூடாது, வீணா நாங்க விட்டுறக்கூடாது. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்க ஆயுசு நாட்கள் மீண்டும் ஒரு ஆண்டை எங்களை கூட்டி தர போகிறேன். அந்த ஆண்டு உமக்கான ஊழியம் செய்ய ஐயா. தாசன் சொல்லி சொன்னது போல அந்த ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீ எங்களை பயன்படுத்தும். வானத்தின் வாசல் திருச்சியில் ஒவ்வொரு ஜனங்களையும் பயன்படுத்துங்கப்பா. தாசன் 2026 எங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்ல முடியாது, நான் ஆத்மா ஆதாயம் பண்ணின ஐயா. நீங்க சொல்லிட்டு போனீங்க, ஒரு நாளைக்கு ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னேன், இன்னைக்கு எனக்கு ஒரு நிம்மதி உண்டு, எனக்கு ஒரு சந்தோஷத்தோட ஊழியம் செய்கிறேன்னு சொல்லத்துக்காக ஓ தேவ ஜனங்களை எழுப்புவதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் மத்தியில் வார்த்தையை கொண்டு வந்த தூதனுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசியில ஆண்டவரே, நெறிந்த நாணங்களாய் மங்கேறி திரிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாய் நான் உன்னை முறித்து போட மாட்டேன், உன்னை அணைத்து போட மாட்டேன். நீ மீண்டும் கட்டப்படுவாய், நீ மீண்டும் எரிய வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய தாசன் மூலமாக எங்களுக்கு தூதி அனுப்பினீரே, உன்னுடைய வார்த்தையை கொண்டு வந்தீரே, உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாசன் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். அவர் செய்கிற துறவியாரோடு செய்கிற அந்த ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை தாங்க. இன்னும் நல்ல சுகத்தின் பலத்தோடு கூட ஊழியம் செய்ய கிருபைதாங்க, பாதுகாப்போடு ஊழியம் செய்ய கிருபைதாங்க. அவர் செய்கிற வேளையில அவர் இன்னும் உயர்வை தாங்க, கனத்தை தாங்க, மேன்மைப்படுத்தி வைங்கப்பா. ஒரு சமுதிர தாசனை அர்ப்பணிக்கிறேன். நாளில் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக சொல்கிறோம், ஒவ்வொரு சந்திப்பதற்காக நன்றி. இன்னைக்கு என்னுடைய மகன் கிளமெண்ட்டுக்கு பிறந்த நாள். அவனுக்காக ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் இன்னைக்கு சிறப்பு செய்தி கொடுத்த ஐயா அவங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பின்பு நாம் அதை கேட்க தம்பியை முன்பு அழைக்கிறேன். ஐயா, தம்பிக்காக ஜெபம் பண்ணிடுங்க. முழங்கால் போடுங்க. எல்லாரும் வலது தண்ணி நேரம் நீட்டுங்க. நல்ல தகப்பனே, உங்களை நன்றியோடு சேகரிக்கிறோம். பிறந்த நாளை காணும்படியாக நீ பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிபம் உமக்கு சொந்தமாகட்டும். வாலிபர்களை ஆண்டவரே தகப்பனை சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ கருவிகளாக பயன்படுத்துகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறப்பா. தகப்பனை சோதரி கூர்மையான கருவிகளாக அப்பா நீ பயன்படுத்துகிறதையும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அப்படி இந்த மகனை நீ பயன்படுத்தும்படியா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்படின்ற அபிஷேகம் ஆண்டவரே, ஆண்டவர் மகனுடைய தலையின் மேலே இந்த நேரத்தில் இறங்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ பலப்படுத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். உமது நாமத்தின் மகிமைக்கென்று இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்தை போல, தானியேலை போல ஆண்டவரே, ஓ ரக சபோ ரிப்பலா சக்க ரபாரா மசவலரா, மகன் எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க, ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க ஆண்டவரே நீ அனுகிரகம் பண்ணும். ஆசீர்வதியும் ஐயா. மகனே, நீ கோடாய் கொடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி நீ ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே.